அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்கான வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். மகர ராசிக்காரவங்களுக்கு ராசிநாதன் 3ல் மறைகிறார், நன்மை. சனி 3ல் மறைகிறது ரொம்ப நல்லது. 7.5 சனி உங்களை விட்டு விலகிருச்சு அப்படிங்கிறதுனாலையும் 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அண்ணன் தம்பி சகோதர உறவுகளுக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். செவ்வாய் நீசமாக இருக்குது, அது நீசமாக இருந்து உங்களது ராசியை பார்க்கறதுனால சகோதர உறவுகள் 2 மாசமா நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இதே நிலை இன்னும் 1 மாசத்துக்கு நீடிக்க போகுது அப்படிங்கிறதுனால பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கூடுதல் குறைச்சா பேசக்கூடிய வாய்ப்புகளை மகர ராசிக்காரவங்க கோபத்தையும் ரொம்ப குறைச்சிக்கணும். தேவையில்லாமல் கோவப்பட்டு தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுத்துரும். அதனால 2ல் ராகு இருக்கார், பணம் வர்றதுக்கான தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால பணம் கொடுக்கறதுலையும் கவனமாக இருக்கணும், பணம் வாங்குறதுலையும் கவனமாக இருக்கணும். வாங்கினா கொடுக்க முடியாது, கொடுத்தா வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். 8ல் கேது இருக்கிறது பெரிய பாதிப்புகள் இல்லை. ஏன்னா 8ல் கேது இருக்கிறதுனால அவருடைய பாதிப்புகள் தடைகள் 8ஆம் இடத்தின் அமைப்பின்படி வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் தூர இடங்களில் வேலை ஆகிறவங்களுக்கு ஒரு அமைப்புகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். அது ஒரு பெரிய பாதிப்புகளை கேது தராது. அப்படிங்கிறதுனால தூரத்தில் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அதே போல் உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இன்னொரு 6 மாதத்துக்கு பிறகு பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்புகளோடு இந்த வருஷம் போகும். குரு பயிற்சிக்கு பின்னாடி, ஏன்னா குரு இப்போ தானே பயிற்சி ஆகியிருக்காரு. குருவும் ராகுவும் சந்திக்கும் பொழுது பணம் உங்களை சேரும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகளோடு போகும். அதே போல் 4ல் புதன் இருக்கார். 4ல் புதன் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். கணினி கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள். ஐடி துறையில் இருந்தவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய, ஐடியில் வேலை கேட்டு எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த மாதத்தில் வேலை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக முயற்சியை நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகள். குழந்தை அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. குழந்தைகள் கல்வி அமைப்புகளும் நல்லாவே இருக்குது. அதனால குழந்தைகளுக்கு தேவையான கல்வி அமைப்புகளுக்கு தேவையான அத்தனை உபகரணங்களும் வாங்கி கொடுக்கக்கூடிய, நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு தந்தையாக தாயாக இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அப்படிங்கிறதுனால நல்ல கல்வியை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுறீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியவங்க வாங்கலாம். சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது பூரா அத்தனையும் உங்களுக்கு நன்மைகளாக, ஒரு காசு வந்துச்சு அதனால செலவு பண்ணேன் அப்படிங்கிறது மாதிரி, அதாவது கையிலேருந்து செலவு பண்ணல, வர்ற காசை வாங்கி அப்படியே மாற்றி விட்டேன் அப்படிங்கிறது மாதிரி அந்த செலவுகள் அப்படியே முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலையே பட தேவையில்லை. 5ல் சூரியன் இருக்கார், ஒரு நல்ல அமைப்பு. குழந்தைகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய, குழந்தைகள் விஷயத்தில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய, நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால் சூரியன் 5ல் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தந்தையாகக்கூடிய அமைப்பை சூரியன் தருவார். அப்படிங்கிறதுனால சூரியன் தான் உலகம். அப்படிங்கிறதுனால சூரியன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால 5ல் சூரியன் இருக்கிறது தந்தையாகக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பார். அதனால எல்லா விஷயமும் நன்மையாக நடக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 6ல் குரு இருக்கிறார். 6ல் குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. கல்வி சார்ந்த விஷயங்களில் படிக்கிற குழந்தைகளுக்கு எளிதில் கடன் கிடைக்கக்கூடிய, வங்கி கடன் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள். புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். பேங்க், டீச்சிங் போன்ற அமைப்புகளில் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளோடு போகும். அதனால் அதற்கான முயற்சி எல்லாம் செய்யலாம். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறேன், ஒரு அக்கௌண்ட்ஸ் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ஆஃபீஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், புதுசாக ஜோதிடர்கள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் பெறுறீங்க. அதனால் நல்ல ஒரு அமைப்புகள், எந்த ஒரு இடத்துலையுமே நன்மைகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால ராகு கேதுக்கள்னால் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரவங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு இனிமேல் தான் நன்மைகள் படிப்படியாக நடக்கும். அப்படிங்கிறதுனால எதையும் பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்படிங்கிற மாதிரி கல்வி அமைப்புகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நீட் எழுதினவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். நீட் எழுதினவங்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அருமையாக இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து, புதன் பார்த்து, குரு பார்த்து அருமையாக கல்வியில் நீட்டில் எளிதில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. அப்படிங்கிறது மாதிரி நல்ல ஒரு அமைப்புகளோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். எல்லா முயற்சிகளும் நன்மையாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால மகர ராசிக்காரவங்க அருமையாக இருக்க போகிறீங்க இந்த மாதம். அதனால் எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். மகர ராசி குழந்தைகளும் நல்லா இருக்க போகிறீங்க. நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க போகிறீங்க. அப்படிங்கிறது மாதிரியான
வாய்ப்புகளோடு கடன் எளிதில் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள். கடன் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி அதிகமாக வாங்கிடாமல் கொஞ்சமாக வாங்கி தேவைக்கு பயன்படுத்துங்க, அதுதான் நல்லது. அதனால் எதாக இருந்தாலும் யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சுக்கிரனோடு சனி இருக்கையில் எந்த ஒரு முயற்சியும் எதிலும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்புகளோடு இந்த மாதம் உங்களுக்கு போகும். மகர ராசிக்காரவங்களுக்கு நல்லாவே இருக்குது. வாழ்த்துக்கள்.